தமிழ், ஆங்கில பெயர்களிலும் இந்தியை திணிக்கும் முயற்சியை மத்திய பிஜேபி அரசு கைவிட வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். திருச்சி ரயில்வே அலுவலக பெயர் பலகையை தமிழில் வைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக அரசு தனது தோல்வியை மறைப்பதற்கு இந்தியை கையில் எடுத்திருப்பதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. மாநில அந்தஸ்து வழங்காத பிஜேபி கூட்டணியில் இருந்து ரங்கசாமி வெளியேற வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல். அறநிலையத்துறைக்கு சொந்தமான திருக்கோவில் இடங்களுக்கான வாடகை குறைப்பு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நன்றி. விவசாயிகளின் வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். சென்னையில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். தயாரிப்பாளர் சங்க புதிய நிர்வாகிகள் முதலமைச்சரிடம் கோரிக்கை. தாவேக ஆட்சிக்கு வந்தால் ஏழை விவசாயிகளின் பிள்ளைகள் படிப்பு செலவை அரசே முழுமையாக ஏற்கும். தஞ்சை கூட்டத்தில் நடிகர் விஜய் தேர்தல் வாக்குறுதி. தாம் ஆட்சிக்கு வருவதை தடுக்கவே திமுகவும் அதிமுகவும் கூட்டு சதி செய்து தமக்கு எதிராக அவதூறு பரப்பி வருகின்றனர். தஞ்சை கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. காங்கிரசும் இன்று பேச்சுவார்த்தைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. மதுரை திருமங்கலத்தில் வரும் 7ஆம் தேதி நடக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தனது ஆதரவாளர்கள் இணைய உள்ளனர். ஓபிஎஸ் தகவல்.